இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு உணவு எப்படிப்பட்டது என்றால், தேவன் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் இங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்கு மேல ஒரு பலமா கையை தட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். பாருங்க, நாம நல்லா இருக்கும் போது நம்மளோடு கூட எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம கிட்ட பணம் இருக்கும் போது, வசதி இருக்கும் போது, ஆஸ்தி இருக்கும் போது, நல்ல பலன் இருக்கும் போது, நல்ல உழைக்கும் போது நம்மளோடு கூட ஒரு கூட்டம் எப்பயும் இருக்கும். ஆனா அது பெருசல்ல. சில மோசமான நேரங்களில், சில மோசமான காலங்களில நம்மோடு கூட ஒரு கூட்டம் இருக்காது. நாம் தனிமைப்படுத்தப்படுவோம். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? நம்ம நல்லா இருக்கும் போது இருக்கிற கூட்டம் சில மோசமான ஒரு பீரியட்ல நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. காரணம், அந்த இடத்துல நாம் தனிமையாகி விடுவோம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரே ஒருவர் மட்டும் எல்லா நேரமும், எல்லா காலங்களும், எல்லா சமயங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். அவர்தான் தேவனாகிய கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவன் உன்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். நம்மை அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நான் தனிமையா இருக்கிறேன், நான் தனியா ஃபேஸ் பண்றேன், இந்த பிரச்சனையில நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வார்த்தைய இனிமேல் தயவு செய்து சபை சொல்லாதீங்க. நீங்க தனிமையா இல்லைங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற படைத்த ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தினுடைய பாசத்துக்காக சபை என்னைக்குமே ஏங்கி தவிக்கவே கூடாது. உலகத்தினுடைய அன்புக்காக என்னைக்குமே ஏங்கி திரியவே கூடாது. உலகம் உன்னை தூக்கி கரம் பிடிச்சு என்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காதீங்க. இம்மூன்றுமே உங்களுக்கு ஃபெயிலியரா தான் ஆகும். ஆனால் உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்ப தெரியுமா? அந்த தண்ணீர் நிறைந்த, அந்த பிரச்சனை நிறைந்த அந்த வழிகளிலும் பாதைகளிலும் நீ கடக்கும் போது நீ தனியா கடந்து போகிறதல்ல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கடக்க பண்ணுவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்து நீ கவலைப்படாத, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஐயோ, இதர நாள் வேற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்தோம். இந்த காரியத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? இந்த காரியத்தை நான் எப்படி போய் சமாளிப்பேன்? இது எப்படி சாத்தியமாகும்? என்னால முடியுமா? நான் சொல்றேன், நம்மளுடைய பெற்றோர்களால எல்லா நேரமும் நம்மளோடு கூட டிராவல் பண்ண முடியாது. நீங்க என்னதான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் கட்டி கொடுத்தாலும் உங்களால இரவு அவங்களோடு கூட ஸ்கூல் பாடத்தை போய் படிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருப்பீங்களா? முடியாது. நம்மளால அவங்களை கிளப்பித்தான் வைக்க முடியும். அவங்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் நாம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா தேவன் ஒருவர் இருக்கிறார் பாருங்க, அவர் 24 மணி நேரமும் தூங்காமல் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன். அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடவே இருப்பேன். அந்த தண்ணீர்களை பார்த்து, அந்த காலங்களை பார்த்து, அந்த சமயங்களை பார்த்து, இந்த தனிமையா இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ கவலைப்படாத,
நீ கண்ணீர் வடிக்காத, இது எப்படி ஆகும்னு சொல்லி நீ யோசித்து கொண்டு இருக்கிறாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட வருகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த செய்தி எடுக்கும் போது தேவன் ஒரு 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 புகைப்படத்தை, ஒரு காட்சியை கர்த்தர் காண்பித்தார். அந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கடல்ல விழுந்த ஒரு நிலை. இந்த கடல்ல விழுந்துட்டார். இவரை உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு நடு கடல்ல விழுந்த ஒரு சூழ்நிலை. கை கொடுத்து தூக்குவதற்கு சுற்றி ஒருத்தரும் கிடையாது. ஒரு போட்டோ ஃபெசிலிட்டியோ, நான் இவர் கத்தினாலும் யாருக்கா கரையில இருக்கிறவங்களுக்கு கேட்காது. இந்த சூழ்நிலையிலும் நல்லா கவனிங்க, கரை தூரமா இருந்தாலும் அவர் முயற்சி செய்கிறார். அன்பானவர்களே, எதுக்கு தெரியுமா? எப்படியாவது கரை வந்துருவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில நான் சேர வேண்டிய கரை அது தூரமா இருக்கிறதேன்னு சொல்லி சோர்ந்து போய் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. எனக்கு உதவ யாருமே இல்லையே, இந்த நடுக்கடல்ல விழுந்த மாதிரி நான் இருக்கிறேனே, நான் கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது, நான் கை அசைத்தாலும் ஒருவனும் பார்க்க முடியாத ஒரு நிலை, நான் கத்தினாலும் அது கேட்கப்படாத ஒரு நிலை, நான் கரை வருவதற்கு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நிலைமையில தான் சபை இந்த காரியத்தை, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிலைமையில இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீ தனிமையாக இல்லை. ஹல்லேலூயா. உன்னை படைத்தவர் உன்னோடு இருக்கிறாருங்க. பக்கத்துல திரும்பி, நீங்க தனிமையா இல்ல, படைத்தவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் பாருங்க, அவருடைய பலன் உனக்குள் வரும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஐயோ விழுந்துட்டேனே, ஐயோ மூழ்க போறேனே, ஐயோ யாருமே இல்லையே, அதெல்லாம் நீ கத்தி கூச்சலிட்டு கதற வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எங்க விழுகிறா என்பது முக்கியம் அல்ல, நீ எந்த காரியத்துக்காய் விழுந்தா என்பது முக்கியம் அல்ல. விழுந்த நிலைமையிலும் ஒருத்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று பேசுகிறாரா என்கிற வார்த்தையை மாத்திரம் சபை தெளிவாய் கவனிக்க வேண்டும். தானியேலுக்கு கெபியில விழுந்தது பிரச்சனை கிடையாது. அவருக்கு தெரியும், நான் பண்ணலனா போடப்படுவாங்கன்னு தெரியும். அவரு கெபியில விழுந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, அதை மாத்திரமே ஜெபத்துல செக் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விழுந்துட்டேன், என்ன தூக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கதறி புலம்பி நீங்க அந்த கூச்சலிட்டு காரியத்தை செய்யாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தாழ்வில் விழுந்தவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் சிறியவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். புழுதியில் இருக்கிறவனோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் சிறுமான்மைப்பட்ட ஒரு ஜனத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட விதத்தில் உங்களை நேசித்து உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தருணத்தை உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத என்னையும் உங்களையும் தேடி ஏதாவது நம்ம பெரிய பிரயோஜனமா கர்த்தருக்காக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லை. அவர் ஏன் தேடி வரார் தெரியுமா? அவருக்கு தெரியும் நாம் சாதாரண மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. நம் சாதாரண ஒரு புல்லுக்கு ஒப்பானவைகள் என்பதை தேவனுக்கு தெரியும். அந்த தேவன் சொல்லுகிறார், நீ தனிமையாக இல்லை. இனி வரப்போகிற நாட்களிலே நீ தனிமையாய் அவைகளை கடந்து போக போறதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு நீ அடுத்து நடக்க போகிற படிகளின் உயர்வுகளிலும் நான் உன்னோடு கூட வருவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட வருவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ மூழ்கி விடுவாய் நினைக்கிற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே நீ மூழ்கி விடுவேன்னு சொல்லி நினைத்தவன் இருக்கிறான் பாத்தியா, அவன் ஆச்சரியத்தோடு பார்ப்பான். உன் கதை முடிந்ததுன்னு சொன்னவன்
வியப்போடு கூட பார்ப்பான். காரணம், கர்த்தர் நம்மை கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். கர்த்தர் நம்மளுடைய தத்தளிப்பின் நாட்களை மாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கரை வந்து சேருவேன். என் முடிவு இந்த மூழ்கினதுல அல்ல. நல்லா சொல்லுங்க, என் முடிவு இந்த மூழ்கடிக்கப்பட்ட நிலைமையில அல்ல, நான் கரை வந்து சேருவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க முடிவு மூழ்கினது, இவன் மூழ்கிட்டான், இவன் முடிஞ்சுது அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தில் வரவே போறதல்ல அன்பானவர்களே. இவன் முடிவு, இவள் முடிவு, கர்த்தரை தேடினவங்களுடைய முடிவு, அவங்க எப்படியோ கரை வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியல, ஆனா தேவன் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரே அவங்க தேவன் என்று சொல்லத்தக்க மற்றவர்களுக்கு முன்பதாய் நாம் கரை வந்து சேருகிறது சாட்சியாய் மாறும் என்பதை விசுவாசிக்கிறவன் தலைக்கு மேலே பலமாய். ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில கடக்க முடியாத பாதைகளை நீங்கள் நின்று தவிக்கிறதை தேவன் பார்க்கிறார். உன் இருதயம் பயத்தினால் அந்த இருதய துடிப்பு அதிகரித்திருக்கிறதை தேவன் பார்க்கிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. சிலர் பல முறை முயற்சி செய்தும் கடக்க முடியல. சிலர் மொத்த பலனையும் போட்டாச்சு, ஆனா இந்த காரியத்திலிருந்து என்னால கடக்க முடியலன்னு சொல்லி காணப்படுறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு சேதமும் வராமல் நாம் கரை வந்து சேர போகிறோம். ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் நம்மளை கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் செய்வார். எல்லா பிரச்சனையிலும் இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டு வருவார். அன்பானவர்களே, நாம மூழ்கி விட மாட்டோம். அவர் பலத்தினால் கரை வந்து நாம் சேர போகிறோம். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவர் பலத்தினால் நீ கரை வந்து சேருவே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இரவின் 4ஆம் ஜாமத்தில இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வரார். அந்த இரவின் 4ஆம் ஜாமம்னா இட்ஸ் a midnight. அப்படியே ஃபுல் இருட்டு. சீஷர்கள் படகுல போகும்போது இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வரார். இத பார்த்த இந்த சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய பயம். ஐயோ ஆவேசம், ஐயோ பேய், ஐயோ அசுத்தாவி அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ பேதுரு பாருங்க, அவர் அழகாய் சொல்றாரு, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வரும்படி எனக்கு கட்டளையிடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் பயப்படாதீர்கள்னு சொல்லி நீ வா அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு நடந்து வருகிறார். அன்பானவர்களே, எது மேல தெரியுமா? இந்த கடலின் மேல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் அந்த 4ஆம் ஜாமத்திலே நடக்கிறது. கர்த்தர் கடந்து வந்தார், அவர் தேவன். ஆனால் இந்த பேதுரு நடக்கிறார். அவர் அமிழ்ந்து போகல, அவர் மாண்டு போகல, அவர் கதை அங்க முடிந்து போகல. இந்த 4ஆம் ஜாமத்திலே இந்த பேதுரு எப்படி கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தாரோ அந்த ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். அன்பானவர்களே, நான் சொல்லட்டுமா, பேதுரு ஏன் இப்படிப்பட்ட காரியத்தின் பாக்கியத்தை தேவன் தந்தார்னா, கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒருவனை சுற்றிலும் எப்பேற்பட்ட வெள்ளம் இருந்தாலும், கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அந்த பக்கத்தில் இருக்கிற மனிதனை சுற்றி எவ்வளவு வலிமையான காற்று வீசினாலும் அவனுக்கு முடிவு வராது. காரணம், அங்கே இருக்கிறவர் கர்த்தர், அங்கே இருக்கிறவர் தேவன். ஆதலால் பேதுரு ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்தோம் அந்த பாக்கியம் பெற்றுக்கொண்டதை போல நீங்களும் எல்லா பிரச்சனையின் மத்தியிலையும் சோர்ந்து போய் விழும்படி அல்ல, எழுந்து நடந்து கரை வந்து சேரும்படியான அந்த பெரிய பலனை உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார்.
ஹalleluya, ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க கரை புரண்டு ஓடுற யோர்தான் நதியை கடந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பெரிய மதில் சுவராய் இருந்த எரிகோவை கடந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் அந்த வனாந்தரத்தை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள வந்தாங்க. இவங்க இத்தனை காரியங்களையும் சத்தியமாய் கர்த்தர் இல்லாமல் சாத்தியப்படாத அன்பானவர்களே. கர்த்தர் அத்தனை பிரயாணத்திலும் அவர்களோடு கூட இருந்தார். அத்தனை சத்துருக்களின் கையிலிருந்து விலக்கி ரட்சித்தார். அவங்க ஒரே இடத்துல இல்ல. They are just traveling from one place to another place. அவங்க ஒவ்வொரு இடத்திலும் இருந்து அவர்கள் டிராவல் பண்ணி போய்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாப்பை கொடுத்து, இன்னொரு புறம் தேவையை சந்திச்சு, இன்னொரு புறம் ஆலோசனை கொடுத்து, இன்னொரு புறம் சத்ருவின் கையிலிருந்து மீட்டு பல மல்டிபிளான தேவனுடைய அற்புதம் செய்கிற கரம் அந்த கடந்து போகிற வழிகளிலே தேவன் நடத்துகிறார். அந்த வழி நடத்துதல் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நடத்துவார். ஐயோ சிங்கக்கேபி, ஐயோ செங்கடல், ஐயோ என கொண்டு வந்து இப்படி விட்டாரே. நல்ல கவனிங்க, உங்கள் சத்துருக்களை இருக்கவே கூடாதுன்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கேட்கவே மாட்டார். சத்துருக்கள் இருப்பாங்க, அவர்கள் மத்தியில தான் கர்த்தர் நம்மளை மகிமையாய் நடத்துவார். அவர்களை வைத்து தான் நம்மளை ஒரு புறம் நம்மளுடைய படியை உயர்த்தி அளந்து கர்த்தர் நடத்துவார். தேவன் அப்படியாய் நம்மளை நடத்துவார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு இருப்பார். நீ கவலைப்படாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நீங்க சொல்றீங்க, என்னால இந்த பாதைகளை கடக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, நீ கடக்கும்படியான கிருபையை நான் தருகிறேன் என்பதை தேவன் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீ அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வேதாகமத்திலே சில கடக்க முடியாத அனுபவத்தில் வர பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபவாச நாளை நியமித்துருவாங்க. உடனே அவங்க என்ன ராஜாவா இருந்தாலும் ஒரு நார்மல் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து, நான் ராஜாவா இருந்தும் எனக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காய் சாம்பலிலே உட்கார்ந்து அந்த பரிசுத்தவான்கள், அந்த தகுதி பெற்றவர்கள் தாழ்த்தி ஜெபிப்பாங்க. அவங்க அழகா கடக்க செய்து வந்து விடுவார் கர்த்தர். ஆமென். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கடக்க முடியாத நிலைகள் வரும்போது, நான் சாதாரணமான ஆண்டவரே, நான் சாதாரணமானவ ஆண்டவரே, என்னால இதை ஃபேஸ் பண்ணவே முடியாத ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நாம் சாம்பலிலே உட்கார்ந்து உபவாச காரியத்தை நியமித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றார், அழகாய் கடந்து போக காரியங்களுக்கு கிருபை தருவார். ஆமென். பாருங்க, எங்களுடைய ஊழிய இந்த 7 வருட இந்த ஊழிய வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு சில பிடிக்காத வழிகளில் எல்லாம் எங்கள் குடும்பத்தை நடத்தினார். அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கலனாலும் சில காரியங்களை கடந்து போகும்படி கர்த்தர் எங்களுக்கு வலியுறுத்தினார். இந்த பாதை வேண்டாம் ஆண்டவரேன்னு இருதயத்துல சொல்லலாமா, நினைக்கலாமா, அவர் எதனாவது எடுத்துப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கூட தேவன் சில பாதைகளை கடந்து கொண்டு போகும்போது புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த வழியில நம்மளை நடத்துறார், இந்த பாதையில நம்மளை நடத்துறார் அப்படின்னு நடத்தப்படும் பொழுது ஒருவனுக்கு புரியாது. அது எப்ப புரிய வரும் தெரியுமா? அவர்கள் கடந்து வந்து திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பாதைகள் சாட்சியாய் மாறும். அந்த பாதைகள் மற்றவனை பலப்படுத்தும். அந்த பாதைகளினுடைய அனுபவம் நம்மளை இன்னும் கிறிஸ்துவுக்குள் நெருங்கி ஜீவிக்க வைக்கும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஒரு 2021 ஆண்டு அந்த வருடங்களிலே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு நார்மல் டேல என்னுடைய மனைவி கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். ஆக்சுவலி உண்மையா என்னன்னா, அந்த ஸ்வீட் வாங்குறதற்குரிய பணம் எனக்கு அந்த நாட்களிலே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ண, என்கிட்ட இருந்த ஒரு சின்ன பணத்தை
வைத்து ஒரு சின்ன ஒரு பொருளை நான் போய் அந்த பேக்கரியில வாங்கினேன். நான் வாங்கிட்டு அந்த பில்டிங்க்கு வரும்போது பாருங்க, அந்த பேக்கரி ஓனர் ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸை கையில கொடுத்தாரு. நான் சொன்னேன், நான் இதை ஆர்டர் பண்ணல, நான் இதை வாங்கலை அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் போட்டு கொடுக்குறாங்க. நல்லா ஜனங்க ரஷ்ஷா இருக்கு, பில்டிங்லயும் இருக்காங்க, பேக்கரி உள்ளே இருக்கிறாங்க. திடீர்னு கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் அப்ப யோசித்தேன், ஏதோ ஒரு கெட்டு போன ஒரு ஸ்வீட்டை இவர் நம்ம தலையில கட்டுறார். என் இருதயத்துல அது அந்த உணர்வு தான் இருந்துச்சு. ஏதோ மீதமா போயிருக்கும் போல இருக்கிற அந்த ஸ்வீட், அதனால நம்ம தலையில கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரித்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், ஏதாவது ஸ்மெல் அடிக்குதான்னு செக் பண்ணேன். அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்தது, சுவையா இருந்தது. அப்பதான் நான் ஒரு விஷயத்தை தேவ ஆவியானவர் என்னோடு பேசினார். உனக்கு அந்த தேவை, உங்ககிட்ட பணம் இல்லை, நீ யார்கிட்டையும் கேட்கல, ஆனா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீ வாங்கின. நான் உனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு அவர் உள்ளத்துல பேசி ஒரு பாக்ஸ் ஃபுல்லா எனக்கு பணமே வேண்டாம், கொடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது தான் கர்த்தர் எனக்கு தெளிவா பேசுறாரு, நான் உன்னோடு கூட இந்த கடினமான பாதைகளிலே உன் தகப்பனாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சில பாதைகளை கடந்து போக செய்யும் போது என்ன புரியாது, இதை செய்யறதவன் இப்படி பண்ணியிருக்கலாமே, நம்ம இருதயம் சொல்லும். அவருக்கு தெரியும் எதை எப்போ எங்க செய்ய வேண்டும் என்பதை. பாருங்க, அடுத்த சில நாட்கள்ல வருடங்கள்ல கூட, இந்த வருஷத்துல கூட ஒரு காரியம் நடந்தது. என்னுடைய மனைவி நார்மலா வெஜிடபிள்ஸ் வாங்க சொல்லி எனக்கு கடைக்கு அனுப்பிட்டாங்க. நான் போயிட்டு அப்போ வாங்கும் போது பையனுக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. ஆக்சுவலி நான் கடையில போய் இருக்கிறதுல வாங்கும் போது அது வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு மாத்திரம் தான் அந்த பணம் என் கையில இருந்துச்சு. சரி, நம்ம என்ன பண்றோம், இது மாதிரி வாங்கணுமே பழம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு யோசித்து நிற்கிறேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இதை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த கடையில அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு பில் போட நான் வரும்போது, அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பனானாஸ் ஃபுல்லா அது ஒரு சீப்போட கொண்டு என்னுடைய கவருக்குள்ள வைத்தார். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்களேன்னுட்டு பார்த்தா, அந்த கடை வெஜிடபிள்ஸ் போடுற அந்த ஓனர் பழ வியாபாரத்தை அன்னைக்கு கடையில பண்ணுவதற்காக துவங்கி இருக்கிறாராம். முதலாவது மற்றவனுக்கு கொடுப்பதை விட கர்த்தருக்கு பயந்த ஒரு மகனுக்கு கொடுக்கலாம்னு மனசுல நினைக்கும் போது கர்த்தரை எங்க கொண்டு போயிருக்கிறார். சொல்றேன், நம் காரியங்கள் யாருக்கு சொல்லலனாலும் என்ன பண்ண வேண்டும், என்ன காரியம் என்பதை கடந்து போகிற இந்த வழிகளிலே கர்த்தர் நம்மளோடு கூட துணை நின்று செய்வார். அதுதான் தேவன், அதுதான் கர்த்தர். ஏதோ நம்ம 10 பேர்கிட்ட கேட்டு வருகிற அற்புதம் அதிசயம் இல்லைங்க. நான் சொல்றேன், நான் தேவனுடைய அற்புதத்தை சுவைத்திருக்கிறேன். நான் மரணம் அடைகிற நாள் வரைக்கும் இந்த அற்புதங்களை என்னால மறக்கவே முடியாது. அது இன்னைக்கு சாதாரணமா கடையில கொண்டு போய் பழத்தை கொடுத்தா 2 சீப்பு பழத்தை கொடுக்க போறான். ஆனா குடும்ப சூழ்நிலை அந்த தருணத்திலே, பணம் இல்லாத அந்த தருணத்திலே, வாங்கணும்னு நினைக்கும் போது முடியாத நிலையிலே கர்த்தர் இலவசமாய் அவர்கள் இருதயத்தில் வைத்த அந்த காரியங்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம், பசியில ஒரு சுவை நிறைந்த தேன்களை சாப்பிடுகிற ஒரு அற்புதம் அன்பானவர்களே. அதெல்லாம் ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிதான் நடத்துவாரா? இதெல்லாம் அருமையான பாதைகள் எனக்கு அன்பானவர்களே. இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க 7 வருஷத்தினுடைய ஊழிய வாழ்க்கையில கர்த்தர் இப்படித்தான் அதிசயமா நடத்துறார். ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். என்னன்னா, நாங்க அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், அவ்வளவுதான். அவரையே நம்பி இருக்கிறதுனால அந்த கடக்க முடியாத பாதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மகிமையாய் நடத்துவார் அன்பானவர்களே. நான் சொல்றேன், சில கடக்க முடியாத பாதைகள் நம்மளை சோர்வுக்கு தள்ளும், உண்மைதான். ஆனால் அவர் கிருபை தரும் பொழுது அவை எல்லாம் நாம் ஈஸியாய் கடந்து வந்து விடலாம். எனக்கு அன்பானவர்களே, தண்ணீர்கள் நாம் சுற்றி இருக்கும் போது
நம்மளை அவர் விட்டுட்டு போகிற ஒரு தேவன் அல்ல, அவைகளை நாம் கடந்து வருவதற்கு பலன் தருகிற ஒரு தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை பார்த்து, கலக்கத்தோட பிரச்சனையை பார்த்து, பாடுகளை பார்த்து, நடக்க போகிற அகைன்ஸ்டா இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து நீ வியப்போடு, பயத்தோடு, திகிலோடு அமைந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற, நீ அவைகளை கடந்து வருவாய் என்பதை தேவன் சொல்லுகிறார். அந்த ஆறுகளை நீ கடந்து வருவாய் என்பதை தேவன் சொல்லுகிறார். அது எப்பேற்பட்ட மதிலா இருந்தாலும் சரி, நீ அவைகளை கடந்து வருவாய். ஹல்லேலூயா! கரம் பிடித்த தேவன் பெரிய ஜெயத்தை நமக்காக தருவார். கவலைப்படாதிருங்கள் சபையே, தேவன் நமக்கு பெரிய அனுகூலமான வழிகளை திறப்பார், நிச்சயம் செய்வார். பாருங்க, நோவா பேழையை கட்டும் போது எங்க கட்டி இருக்கணும்? ஒரு பேழை எங்க கட்டுவாங்க பாருங்க. இந்த நோவா இந்த பேழையை கட்டும் போது ஒரு பெரிய இந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல அவர் கட்டல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்துல நோவா பேழையை கட்டல. ஒரு ஜலம் குவிந்து இருக்கிற இடத்துல பேழையை கட்டல. ஆக்சுவலி அங்கதான் கட்டி இருக்கணும், பட் அவர் கட்டல. கர்த்தர் ஏன் இப்படி நடத்துவார்னு நமக்கு புரியாது. நல்ல கவனிங்க. இப்போ பூமியில ஒரு தரையில ஒரு உலர்ந்த ஒரு இடத்துல அவர் பேழையை அவ்வளவு பெருசா கட்டுறார். அங்க ஜலம் இல்ல, அங்க நீரோட்டம் இல்ல, அங்க எந்த காரியமும் இல்ல, அங்க கடலும் இல்ல. இப்ப தொடர்ந்து 40 நாள் மழை பெய்கிறது. அந்த 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. வசனம் சொல்லுது, இந்த பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. கவனிங்க, கட்டும் பொழுது மிதக்கும் நிலைமையில அவர் வந்து கட்டல. தண்ணீரில் எதுவுமே இல்லை, எனிதிங், நத்திங் இஸ் தேர். ஆனா அந்த ஜலத்தின் மத்தியிலே அந்த பேழை மிதக்கும்படியாய் இருக்கிற இடத்தை தேடி தண்ணி வந்தது. ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே இருக்கிற அவ்வளவு பெரிய உயரமான மலைகள் எல்லாம் அந்த ஜலத்தினால் அது மூழ்கடிக்கப்பட்டு அப்படி ஒரு மலையில் என்கிற அரராத்து மலையின் மேல பேழை போய் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அப்படி பெரு வெள்ளம் அந்த இடத்திலே வந்தாலும் அந்த பேழையே அந்த வெள்ளத்தால் சேதமாக்கப்பட முடியவில்லை. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பேழை முழுவதும் ஜலம் வரும் பொழுது எப்படி காற்று அடிச்சிருக்கும், அந்த தண்ணீருடைய அந்த ஓசையின் சத்தம் எப்படி இருந்திருக்கும். அந்த ஒரு கிளம்பும் பொழுது எப்படி கிளம்பும்? ஒரு வண்டியிலே உட்கார்ந்த போது அதை ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஒரு ஓட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அந்த பெரிய பேழையை அவ்வளவு பெரிய அந்த தண்ணீரில் அது கிளம்பும் பொழுது அது எப்படி ஆடி இருக்கும், உள்ள இருக்கனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். ஆஹா, ஒருவேளை அவங்க குடும்பத்துல சில விசுவாசம் கம்மியா இருக்கிறவங்க உள்ள நினைச்சிருப்பாங்க, ஆஹா வெளியவாது மூழ்கி உடனே செத்துட்டாங்க, நம்ம உசுரோடு இருக்கிறோம், ஆனா சுத்தி தண்ணி இருக்குது, ஆடிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி இதெல்லாம் நம்ம கடந்து போக போறோம். எல்லா ஒரு நிலையும் அந்த உள்ளத்திலே காணப்பட்டிருக்கும் அன்பானவர்களே. ஆனால் அந்த பெரு வெள்ளத்தினால் அவர்களுக்கு சேதம் வரவில்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நடுக்கம் அந்த பேழைக்குள் காணப்பட்டாலும் அவர்கள் இருந்த இடத்திலே இருந்தார்கள். அந்த பேழை அது வந்து கடந்து போகும்படி துவங்கியது. கர்த்தர் அதை கிளம்ப செய்தார். யோசித்து பாருங்க, தேவன் அதை அழகாய் கடக்க வைத்தார். நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள் பேழைக்குள்ள அவங்க இல்லைங்க, 364 நாட்கள் பேழைக்குள்ள இருந்திருக்காங்க. 40 நாள் அடிச்ச மழையில 150 நாள் ஜலம் வற்றாம இருக்குது. இன்னும் அந்த ஜலம் வற்றுவதற்கு இன்னும் ஒரு 160 நாள் கிட்ட எடுத்தது, 150 நாள் எடுத்தது. மீதம் இருக்கிற சில நாட்கள் அவர்கள் உள்ளே தங்கியிருந்தார்கள் கர்த்தர் வெளியே அனுப்புவதற்காய். மொத்தம் 364 நாட்கள் அவர்கள் பேழைக்குள் இருந்தாங்களே. கர்த்தர் அவர்களை எப்படி கடக்க செய்தார் என்பதை யோசித்து பாருங்கள் சபையே. என்ன விதமான காற்று வீசினாலும், எவ்வளவு பெரிய அலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து மோதினாலும், எவ்வளவு பெரிய தண்ணீர் நம்மளை சுத்திலும் பிரச்சனை மதிலாய் நின்றாலும், நம்முடைய படகு அமிழ்ந்து போகத்தக்க என்ன சிச்சுவேஷன்ல காரியங்கள் நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார்.
தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஜெபத்தோடு உண்மையோடு அவரை தேடுகிற பரிசுத்த உள்ளத்தோடு நாம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட கடந்து வருவாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட கடந்து வருவார். அன்பானவர்களே, நடக்கிற காரியங்களை பார்த்து விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். என்மேல் விசுவாசமா இரு, என்மேல் நம்பிக்கையா இரு. அத்தனை காரியத்தையும் அவர் வல்லமை நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சாரிபாத் ஊர்ல இருந்த அந்த விதவை எத்தனை விறக பொறுக்கினால் தெரியுமா? 2 விறகு பொறுக்கினாள். ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 விறகு அவங்க பொறுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற சமைப்பதற்குரிய ஃபுட் குவான்டிட்டி எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு 10 பேர் சமைக்க ஒரு அரை கிலோ சிக்கன் பத்துமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேர் வீட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேருக்கு சாப்பாடு போட, திருப்தியா போட ஒரு அரை கிலோ சிக்கனை எடுப்பீங்களா? ஒரு 10 பேர் சாப்பிடுறாங்கன்னா அதற்கு நிறைவா வரும்படி தானே எடுப்போம். ஆனால் கவனிங்க, 2 விறக பொறுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த மாவு அது ரொம்ப கொஞ்சம், அவங்க கிட்ட இருக்கிற எண்ணெய் ரொம்ப கொஞ்சம். அவங்க அந்த அம்மா யோசிச்சாங்க, ஆல்ரெடி என் கிட்ட இருக்கிறது கொஞ்சம், இதுல பஞ்சம் வேற, தேசத்துல அடுத்து மழை வர வரைக்கும் என் குடும்பம் என்ன ஆக போகுது, நான் எப்படி இந்த நாட்களை கடக்க போகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த விதவை கர்த்தரை நோக்கி அழுதாள். இதுதான் உண்மை. அன்பானவர்களே, ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இனி வர நாட்கள்ல நான் இதை வச்சு எப்படி கடந்து போவேன், இதை வச்சு நான் எப்படி என் வாழ்நாள் என் பிள்ளைய நான் நடத்துவேன், எங்களுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி 2 விறகை பொறுக்குகிறாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில கடக்க முடியாத நேரத்திலும் அந்த அம்மா செய்த ஒரு செயல் என்ன தெரியுமா? அந்த கடக்க முடியாத பாதையிலும் அவங்க கர்த்தருக்கு செவி கொடுத்தார்கள். நல்லா கவனித்துக்கோங்க. கர்த்தருக்கு செவி கொடுப்பது ஈஸி, ஆனால் சில கடக்க முடியாத நேரத்துல தெளிவாய் செவி கொடுத்து கேட்டு செய்யற விஷயம் ரொம்ப கஷ்டம். இப்போ எலியா என்ன வந்து கேட்கிறாரு அந்த அம்மா கிட்ட, அம்மா இருந்தது இருக்கட்டும், கொஞ்சம் அதெல்லாம் ஓகே, முதல்ல எனக்கு கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னும் போது, முதல்ல எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா அப்படின்னு கர்த்தர் எலியாவினுடைய வாயிலே அதை வார்த்தையை வைக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம், அதை போய் நான் எப்படி இவருக்கு கொடுப்பேன்ற ஒரு இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்தாலும் அவருக்கு செவி கொடுத்துட்டு செத்து போயிடலாம் என்று கடக்க முடியாத நிலையிலும் அந்த அம்மா கர்த்தருக்கு செவி கொடுத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மழை கட்டளையிடப்படும் நாள் வரைக்கும் 2 விறகன பொறுக்கின அந்த விதவை வீட்டுல பஞ்ச நாட்கள் முழுவதும் தேசத்துல மழை கட்டளையிட்டு விளைச்சல் உண்டாகிற நாள் வரைக்கும் அவர்கள் மீதம் எடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை அதிசயமாய் நடத்தினார். எப்படி கடப்பேன்னு நினைச்சாங்க, பஞ்சம் மொத்த நாளையும் அவங்க கடந்து போனாங்க. பஞ்ச அத்தனை நாட்களையும் அவர்கள் கடந்து போனாங்க. அந்த அம்மா திரும்பி பார்க்கறாங்க, ஒருவேளை கர்த்தர் வார்த்தை எலியாவின் மூலம் இங்க வரலன்னா நான் 2 விறக பொறுப்பிருக்கேன், சமைத்திருப்பேன், சாப்பிட்டுட்டு பஞ்சத்துல செத்து போயிருப்பேன், கடக்க முடியாமல் ஜெபிக்கிற நான் அமிழ்ந்து போயிருப்பேன். ஆனா இப்போ அந்த அம்மா சொல்லும், ஜெபிக்கிற என்னுடைய தேவன், என் ஜெபத்தை கேட்கிற தேவன், கடக்க முடியாத நேரத்திலும் அவர் வார்த்தை கேட்டு நான் அவருக்கு ஒரு பங்கு கொடுத்ததனால் கர்த்தர் என்னை பஞ்சத்தில் அழியாமல் கடக்க முடியாத பாதைகளை கடக்க எனக்கு கிருபை தந்தார் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க.
கடக்க முடியாத நேரம் கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்க தருணம் எப்படி இருக்கும்னா பாருங்க, நம்மளுடைய மூளை சொல்லும். எப்படி தெரியுமா சொல்லும்? ஐயோ எல்லாமே போச்சு, கர்த்தர் எனக்கு பிடிக்காத என் வாழ்க்கையில செஞ்சிட்டார், இப்போ கர்த்தருக்கு விரோதமா நான் செய்யவேன், கர்த்தர் எனக்கு பிடிக்காத அனுமதிச்சார், இப்ப கர்த்தருக்கு பிடிக்காத நான் எழும்பி செய்ய போறேன். இதெல்லாம் நம்ம மாம்சம் அந்த நேரத்தில் சொல்லும். அவர் ஒண்ணுமே எனக்காக செய்யவே மாட்டார். நானும் ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு வர ஒரு மாற்றமும் வரலையே. வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் சொல்லும் பொழுதெல்லாம் நாம் சில நேரங்களிலே கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, 2022 நினைக்கிறேன், அப்போ நான் என் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கென்று எனக்கு வருகிற ஒரு பங்கிலே நான் தசம பாகத்தை எடுத்து வைப்பேன். எப்படி நீங்கள் கர்த்தருக்காய் ஒரு பங்கு கொடுக்கிறீர்களோ, நான் எனக்கு வருகிற அந்த ஒரு பங்கிலே என்னால் முடிந்ததை ஊழியத்திற்காய் கர்த்தருக்காய் நான் அதை எடுத்து வைக்கும் போது ஒரு நாள் எடுத்து வைத்து விட்டேன். அந்த காரியத்தை எடுத்து வைத்து என்னுடைய ஷெல்ஃப்லயே வச்சிருக்கிறேன். நான் உட்கார்ந்து அடுத்த சில காரியங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் எந்த வழியும் திறக்கவே இல்லை, எந்த வாசலையும் திறக்கவே இல்லை. சரி, கூட இருக்கிறாரான்னு செக் பண்ணி பார்த்தா அழகா பேசுறார். ஆனா ஜெபம் பண்ணும் போது சில காரியத்துல வெற்றி பெற முடியல. அப்போ நான் யோசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசினார். நீ கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியே எத்தனை நாட்களாய் அந்த ஷெல்ஃப்ல நீ வைத்திருக்கிறாய். உடனே என் புத்திக்கு தோணுச்சு, ஐயோ சரி கர்த்தருக்கு எடுத்து வச்சுட்டோம், அதுல எப்படி கைய வைக்க போறது இல்ல, சரி கொண்டு போய் கொடுத்துடலாம்னு தானே வச்சிருக்கிறோம். அது லேட் ஆக 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 கர்த்தர் அடுத்த என் உயர்வுகளை அவர் திறக்க முடியாதபடிக்கு அந்த கதவுகள் அப்படியே அடைக்கப்பட்ட நிலையிலே காணப்படுது. நான் உடனே என்னுடைய மனைவியை கூட்டிட்டு கொண்டு போய் நாங்க போகிற அந்த வழியிலே அந்த ஊழியக்காரரை பார்த்து அந்த காரியத்தை முதல்ல செட்டில் பண்ணிட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் தேவன் அடுத்த வெற்றிகளை எங்கள் வாழ்க்கையிலே தந்தருளினார். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சில கடக்க முடியாத பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர் சொல்லுகிறதற்காய் சில விஷயத்துல நல்லா செவி கொடுத்து நாம செய்தோம் என்றால் சரியான பாதைகளை கர்த்தர் நமக்கு திறந்து அழகாய் காண்பிப்பார். காரணம், பிரச்சனையின் போது இப்படி செவி கொடுக்கிறவங்க வாழ்க்கையினுடைய முடிவு அதிசயமாகத்தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசியுங்கள். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்ரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோட கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த ஸ்ரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். பாருங்க, இந்த இடத்துல நல்லா தயவு செய்து கேளுங்க, கவனிங்க. எலிசா ஒரு அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, ஏமா எங்கயாவது போய் ஒரு 7 வருஷம் சஞ்சரி உன் குடும்பத்தோடு கூட. ஏன் யா? இல்லம்மா, கர்த்தர் ஒரு பஞ்சத்தை இங்க கொண்டு வர போறார், அதுல இருந்து நீ காப்பாற்றப்பட நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அந்த ஸ்திரீக்கு வருது. கொஞ்சம் நல்லா கவனிங்க, பஞ்சம் வரல, பஞ்சம் வரும். அதனால 7 வருஷத்துக்கு நீ உன்னுடைய சொந்த வீட்டு காரியத்தை, நிலத்த, பயிரை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சஞ்சரின்றார். யோசிச்சு பாருங்க, இந்த காரியங்கள் கடப்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி பஞ்சம் வரல, இனிமேல் பஞ்சம் வரப்போகுது. அதனால 7 வருஷம் நீ உன் பிள்ளை உன் கணவரெல்லாம் போய் எங்கன்னா தங்கிட்டு இருமான்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா கிளம்பி பெலிஸ்தியர் தேசத்துக்கு 7 வருஷம் போய் தங்கிருச்சு. எப்படா 7 வருஷம் முடியும்னு காத்திருந்தது போல இப்ப 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய தேசத்துக்கு வந்து தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய வயல்வெளிகளை பார்த்து
இந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. என்னன்னா, இவங்களுடைய சொந்த வயல்வெளியில் வந்த பலன்கள் 7 வருஷமும் எவனோ ஒருத்தன் எடுத்து தின்னு இருக்கிறான். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையின் காரியத்தின் பங்குகளை எவனோ ஒருத்தன் வந்து சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறான். இந்த காரியத்தை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனவேதனை வந்து, என்னடா கர்த்தர் சொன்னாரு 7 வருஷத்துக்கு இப்படி வரும்னு சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டு வந்தா இப்படி எல்லா நன்மைகளையும் இப்படி திருடி இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய பாரம் வந்து இந்த அம்மா கிளம்பி ராஜா கிட்ட போய் இந்த என்னுடைய காரியத்தை மனுவை கொடுப்போம், அவர் ஏதாவது நம்மளுக்கு நீதியை செய்வாருன்னு சொல்லி அந்த அம்மா தன் வீட்டுல இருந்து கிளம்பி அரண்மனைக்கு போகிறது. அன்பானவர்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த அம்மா அரண்மனையை தேடி கண்ணீரோடு ஓடி வராங்க. ஓடி வரும்போது இந்த எலிசா கூட இருந்த ஒரு சீஷர், இந்த கேயாசி, அரண்மனைக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தார். காரணம், அந்த தருணங்களிலே எலிசா இந்த கேயாசிய தன் சீஷம் பதவியிலிருந்து தூக்கின அந்த நேரம். இந்த அரண்மனையில உக்காந்து இந்த கேயாசி உக்காந்து ராஜா கிட்ட பேசும்போது ராஜா கேட்கிறாரு, ஏ கேயாசி, உன் எஜமானாகிய அந்த எலிசா என்ன அற்புதத்தை செய்யறாப்பா, ஏதோ செத்து போன ஒரு மகனை கூட உயிர் பெற செய்தாரமே, அப்படியாப்பா, அதை கொஞ்சம் சொல்லுப்பான்னும் போது இவன் நடந்ததை எல்லாவற்றையும் சொல்லுகிறான். பா, இப்படி இருந்தாங்க, இப்படி வந்தாங்க, மேல் வீட்டார போய் ஜெபம் பண்ணார், இப்படி உயிர் பெற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற டைம்ல கரெக்டா அந்த ஸ்திரீ அவங்க அந்த அரண்மனைக்குள்ள வருகிறார்கள். அன்பானவர்களே, கேசி பார்த்த போது சொல்றான், நம்ம பேசிக்கிட்டு இருந்தது யாருன்னா இந்த அம்மா தான். பாருங்க, அவங்களுக்கு 100 வயசு போல இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா வந்துட்டாங்க பாருங்க. இவங்களுடைய மகனை தான் எலிசா உயிரோடு எழுப்பினார். இப்பதான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டியம்மான்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்திரீ கண்ணீரோடு ராஜா கிட்ட முன் வைக்கிறாள். என்ன தெரியுமா, ஐயா 7 வருஷம் பஞ்சம் வரும்னு என் இடத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன். இப்ப 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு நான் தேசத்துல திரும்பி வந்து பார்த்தா என்னுடைய வயலின் பலன்களை எல்லாம் 7 வருஷம் யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கிறான், யாரோ ஒருத்தன் எடுத்திருக்கிறான், யாரோ ஒருத்தன் சுதந்திரிச்சிருக்கிறான். நான் என்ன பண்றதுன்னு தெரியலையான்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க சபையே, ராஜா இதை கேட்ட உடனே ஒரு அதிகாரி, ஒரு பிரதானியை அந்த ஸ்திரீக்காக இந்த ராஜா எழுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பிரதானி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை இந்த காரியத்துக்காக ராஜா நியமித்து, அந்த ஸ்திரீ 7 வருஷம் தன் தேசத்துல விட்டு போன நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி சொல் என்று கர்த்தர் ராஜா உள்ளத்தில் பேசி தயவை வைத்து சொன்னார். அன்பானவர்களே, அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த அம்மா கர்த்தர் கடக்க முடியாத அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அங்கிருந்து கிளம்பாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பஞ்சத்துல அவர்களும் மாட்டி இருப்பாங்க, சிக்கி இருப்பாங்க. கர்த்தர் எவ்வளவு அழகாய் அவங்க வேற இடத்துல போய் தங்கி பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தது மட்டுமல்ல, 7 வருஷத்தினுடைய விளைச்சல் ஒரே நாளிலே கிடைக்கும்படியான அதிசயம் கடக்க முடியாத பாதைகளிலே நடந்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் செய்தார். இதுக்கு பேர் தான் தண்ணீர்களை மத்தியில நீ நடக்கும் போதும், ஆறுகள் புரண்டு ஓடுகிற தருணத்திலும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தை அங்கே மகிமையாய் ஆரம்பித்து நிறைவேறுகிறது. அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் வருகிற நாட்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல சர்டைன் ஆபீசர்ஸ், பிரதானியை கர்த்தர் நியமனம் பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? எந்த காரியங்களுக்காய் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்து அடங்கி அமைதியோடு காணப்படுறீங்களோ, கர்த்தர் பாருங்க, நீ விட்டு வந்த நாள் முதல் இது வரைக்கும் வந்து இந்த நாள் வரைக்கும் வந்து சேர வேண்டிய அத்தனை காரியத்தையும், விளைச்சலின் ஆசீர்வாதத்தின் வருமானத்தை
கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுப்பார். விசுவாசிக்கிறவன் தலைக்கு மேலே. ஆமென். நான் சொல்ற கர்த்தர் ஏன் இப்படி நடத்துறாரு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், நம்ம கர்த்தருக்குள் வந்து நம்முடைய பலனை திருடி இருப்பாங்க. நம்முடைய பணங்கள் போயிருக்கும், நம்முடைய சொத்துகள் போயிருக்கும், நம்முடைய காரியங்கள் போயிருக்கும். எந்த நன்மை யார் எடுத்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு பிரதானியாய் நியமிப்பார். அந்த பிரதானியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் சரியான காரியத்திலே, சரியான வருகிற நாட்களிலே அத்தனை ஆசீர்வாதத்தையும் கடக்க முடியாமல் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தீங்கன்னா பலமாய் கையை தட்டி ஆமென். பக்கத்துல திரும்பி நீங்க சாட்சிகளா கர்த்தருக்கு இருக்க போறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ற எந்த அளவுக்கு உண்மையும் உத்தமமா நீங்க இருக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஏன்னா நம்ம கடக்க முடியாமல் நிற்கிறவர்கள் நம்மளை கடக்க வைக்கிற தேவன் நம்மளை கரைக்கு கொண்டு வந்து சந்தோஷமாய் சேர்ப்பார். அது கடக்கும் பொழுது என்னடா இப்படி விட்டுட்டாரு அப்படிலாம் தோணும். அதெல்லாம் பார்க்காத, கரை ஏறும் பொழுது முகத்தில் வரப்போகிற சந்தோஷம் பரலோகம் பார்க்க போகிறது. அந்த நாளுக்காய் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதை செய்து முடிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சும்மின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். போதும் பாருங்க. இந்த பெதஸ்தா என்கிற ஒரு குளம், அந்த குளத்திலே சில குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள், வியாதி உள்ள ஜனம் அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே படுத்திருப்பாங்க அந்த நாட்கள்ல. ஏன் அப்படின்னா அந்த குளத்துக்கு பக்கத்துல அவங்க படுத்திருந்து சில நேரங்களிலே தேவ தூதர்கள் வந்து அந்த குளத்தில் இறங்கி அந்த தண்ணீர்களை கலக்கும் போது யார் முதலாவது ஓடி வந்து குளத்துல இறங்குறார்களோ அவங்களுக்கு எந்த வியாதியா இருந்தாலும் சுகமாயிடுமா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது உண்மையாகவே அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். ஏனென்றால் இன்றைக்கும் அந்த பெதஸ்தா குளம் அந்த பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற சில அத்தனை காரியங்களிலும் எருசலேமில் அந்த இடத்திலே தெளிவாய் இருக்கிறது. இஸ்ரவேலிலே அன்பானவர்களே பாருங்க, இந்த தேவ தூதன் இறங்கி அதை கலக்கும் பொழுது எப்பேற்பட்டவனும் சுகமாவா. ஆனால் ஒருத்தனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. எத்தனை வருஷம் தெரியுமா? 38 வருஷமா ஒரு காரியத்தை கடக்க முடியாமல் he is keep on struggling. அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தனும் இல்லை. அவன் கையை பிடிச்சிட்டு குளத்துல போறதுக்கு ஒரு வழியும் இல்லை, ஒரு உதவியும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. அவன் கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. 38 வருடம் கடக்க முடியாமல் ஒரு பாதையின் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு கண்ணீரோடு வேதனையோடு ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். அன்பானவர்களே நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவனை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பாருங்க, இவன் தேவனேன்னு கூப்பிடல, ஆனா அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே படுத்து இருக்கிறான். அந்த குளம் கலங்கும் போது இறங்கி போலான்னு பார்த்தா நடக்க முடியல. எப்பா தூக்கிட்டு போங்கன்னா கொண்டு போய் உடல இறங்கலான்னு முயற்சி அப்படியே தவழ்ந்து வரும் பொழுது வேற ஒருத்தன் போய் சுகம் பெற்று போயிடுறான். என் நிலை இந்த மாதிரி இருக்குது, என் வழியை போல இந்த உலகத்துல யாருக்குமே போராட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி 38 வருடம் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இந்த வழி நிறைந்த பாதையை கடக்க முடியாமல் ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து கிடந்தான். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை கண்டு, நல்ல கவனிங்க, வெகு காலமா இவனுக்கு வியாதியா இருக்கிறது என்பதை தேவன் அறிந்து அவன் கிட்ட போய் கேட்கிறாரு,
நீ சுகமாக விரும்புறையாப்பா, நீ சொஸ்தமாக விரும்புறையாப்பா அப்படின்னும் போது அவன் என்ன சொல்லி இருக்கணும்? நான் விரும்புறேன் தானே சொல்லி இருக்கணும். அவன் 38 வருடம் அவனுக்கு கிடைத்த ஒரு தோல்வி ஒரே வார்த்தையாய் அழகாய் பேசி சொல்லுகிறான். நான் கிளம்பி போலான்னு நினைக்கும் போது வேற யாரோ போயிடுறாங்க, எனக்கு யாருமே இல்லை, உதவி கேட்டேன் பண்ணல அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று ஒரு வார்த்தையிலே 38 வருடம் வியாதியாய் படுக்கையிலே கடந்த அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த சாதாரண ஒரு மனிதனை பார்த்து தேவன் சொன்ன அந்த வார்த்தை அவர் கால்களை பலப்படுத்தியது. அவன் எழுந்து நடந்தான். அவன் மற்றவர்களுக்கு சாட்சியாய் முன்பு நின்றான். அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? 38 வருடம் கடக்க முடியாமல் தன் வாழ்க்கையிலே வலி நிறைந்த பாடுகளோடு இருந்த அந்த மனிதனுக்கு எதிர்பார்த்தவர்கள் உதவி செய்யல. எதிர்பாராத நேரத்திலே படைத்த உருவாக்கின உறுப்புகளை சிருஷ்டித்த தேவனே இறங்கி வந்து அவனுக்கு ஒரு விடுதலையை உண்டாக்கினார். நான் சொல்றேன், மத்தவனுக்கு தேவ தூதர்கள் குளத்தை கலக்கி சுகம் வரட்டும், ஆனால் உனக்கும் எனக்கும் கடக்க முடியாமல் பல வருடம் இருக்கிறோம்ல, வருகிற நாட்களிலே தேவ தூதன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அப்படி செய்ய போறதல்ல. தேவனே நம்மை கடந்து வந்து அவரே நம்முடைய வழிகளை நமக்கு பலனை கொடுத்து, அவரே நமக்கு சத்துவத்தை கொடுத்து, அவரே நமக்கு பராக்கிரமசாலியா இருந்து மூழ்கின நிலைமையில இருக்கிற நம்மை கரைக்கு கொண்டு வந்து அவரே சேர்க்க போகிறார். இது தேவ தூதனால் அல்ல, இது மனுஷ உதவியினால் அல்ல, இதை செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. இதை செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும் பொழுதே அவன் பலப்பட்டான். 38 years அவன் வாழ்க்கை கடக்க முடியல. எதை தெரியுமா கடக்க முடியல? ஒரு புறம் சரீர வலி, இன்னொரு புறம் பக்கத்துல இருக்கிற குளத்துக்குள்ள இறங்க முடியல. கொஞ்சம் யோசிச்சுப்ப. சில காரியத்தை நம்ம யோசிப்போம். நம்ம பிரச்சனையில கர்த்தர் இந்த ஒன்ன திறந்தா இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பாரு, ஏன் இந்த ஒரு விஷயத்துல கர்த்தர் செய்ய மாட்டார்னு சில நேரம் நம்ம யோசிப்போம். ஞாபகம் அந்த காரியங்களை நீங்க யோசித்து பார்த்தது உண்டா? சரி, உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க கையில ஒரு 500 ரூபாய் பணம் இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர பசி, ஒரு வெயில்ல தலை சுத்தி கீழே உருள அளவுக்கு பசி. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட இருக்கிற அந்த 500 ரூபாயை கொண்டு போய் உடனே ஒரு ஜூஸோ ஏதோ ஒரு விஷயத்தையோ சாப்பிட்டுட்டு போவீங்க. அந்த நேரத்துல எனக்கு யாராவது 500 ரூபாய் கொடுப்பாங்களான்னு ரொம்ப நம்ம யோசிச்சு உட்காருவோமா? காரணம், நம்ம கிட்டே என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணுவோம் இல்ல. சில பேர் இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களையே ஒரு பெரிய விஷயமா எல்லார்கிட்டையும் சொல்லி அதை பண்ணுவாங்க. ஆனா இந்த பெதஸ்தா குளத்தின் அருகில இருந்த இந்த மனுஷனுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துக்குள்ள கடந்து போக முடியல. கொஞ்சம் யோசித்துப்பா. கர்த்தருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து செய்தியை கேட்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நானே இறங்கி உனக்காய் வருவேன், நானே இறங்கி உனக்காய் சில காரியங்களை செய்வேன். காரணம், நீ கடக்க முடியாமல் தவிழ்ந்து மூழ்கின நிலைமையில இருக்கிறதை நான் அறிந்த தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென். அவர் சிறைச்சாலைக்குள்ளாகவே இருந்த தேவன்க. யோசேப்போடு கூட அவர் ஒன்றுமில்லாமல் யாக்கோபு வெறும் கையோடு போகும்போது கூட கர்த்தர் கூட இருந்த தேவன். அதனால் எல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தாலும் இருக்கிறார். யாக்கோபனுடைய அத்தனை 2 பரிவாரனுடைய ஆசீர்வாதத்தின் சந்ததியின் பெருக்கம் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்போ நம்மளை கரம் பிடிக்கிறார் தெரியுமா? ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில், கடக்க முடியாத பாதைகளில் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொன்ன காரியங்களை நான் அறிவித்து விட்டேன். என அன்பானவர்களே, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ,
இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்க வீட்டில உரிமை பாராட்டி ஜெபித்து, என்ன பார்த்து சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்காக சொன்னீங்களா ஆண்டவரே, இதை செய்யுங்க என்பதை நீங்கள் உரிமை பாராட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. வீட்டுல கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு வைக்கும் போது பிள்ளைங்க என்ன கேட்கும், அம்மா இன்னும் கொஞ்சம் போடுனும் போது, அம்மா உனக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா? கொண்டு வந்து போடுவாங்க தன் பிள்ளைகளுக்காக. அதை போலதான் உரிமை பாராட்டணும், வசனத்தை பெற்றுக்கொள்ள. அப்ப தேவன் வர நாட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறார் தெரியுமா? அவர் உங்களை கரைக்கு கொண்டு வருவார். அதை தரிசனமாய் காண்பித்தார். ஒரு பெரிய கடல்ல விழுந்த உனக்கு ஒரு உதவியும் இல்லை, ஆனால் அவன் துக்கத்தோடு கூட ஸ்விம் பண்ணி வரான். ஆனால் அந்த கரை வந்து சேர்ந்து அந்த மண்ணிலே அவன் முகம் படும் பொழுது அவன் சந்தோஷப்படுகிறான். அப்பா கரைக்கு வந்துட்டேன்னு. நான் கண் விழித்த பொழுது தரிசனம் நின்றது. இதை தேவன் சொல்லும்படியா ஏசாயா 43:2 எடுத்து தேவன் சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் இருப்பேன் என்பதை நீ சொல் என்று சொன்னார். நான் சொல்லிவிட்டேன். அன்பானவர்களே, நாம் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபித்த